ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முயல் குட்டி வந்து பால் குடிச்சிருக்காங்க எப்படி செக் பண்ணணும், அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்டுறேன். உங்களோட முயல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீட் பண்ணி கொடுத்ததா சொல்கிறீங்க. அந்த மாதிரி ப்ரீட் பண்ணி கொடுத்த முயல் வந்து உங்களுக்கு எப்போ குட்டி போட போகுதுன்னு தெரியலனா அது கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருங்க. ஒரு மாதத்தில் அது தெரிஞ்சிடும் அது குட்டி போட போதா இல்லையான்ற மாதிரி. என்கிட்ட அடல்ட் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் நிப்பாட்டி மேட் பண்ணி குட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும். உங்களோட இடம், தண்ணி, என்விரான்மெண்ட் எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் ஒரு மேட் பண்ணி குட்டி எடுக்கும்போது குட்டி ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்கும். நம்மகிட்ட சில நேரங்களில் வந்து கன்சீவாகவே முயல் போயிருக்கு. அங்கே போய் 7 குட்டி 5 குட்டின்னு போட்டுருது. பட் அதை பற்றி அவங்க எப்படி அதை கேர் பண்ணணும்னு தெரிய மாட்டேது. அதனால் எப்போவுமே வந்து கன்சீவான முயல் வாங்காதீங்க. உங்கள் இடத்துக்கு வந்து ப்ரீட் பண்ணி குட்டி போடுற மாதிரி வாங்க. அதுதான் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். முயல் எப்படி கன்சீவாக இருக்குன்றதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ரெகுலராக போடுற ஃபீடை எடுத்து இந்த மாதிரி கட்டினாலே அது கண்டிப்பாக குட்டி போட போதுன்னு அர்த்தம். ஸோ என்னோடய முயல்களை நான் மேட் பண்ணி அந்த 25 டேஸில் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு வைக்கோலும் வச்சுருவேன். அது கண்டிப்பாக இது மாதிரி கட்டி கண்டிப்பாக நான் சொன்ன டேட்லேருந்து 1 or 2 டேஸ் வந்து குட்டி போட்டுரும். என்கிட்ட வாங்குகிற முயல் வந்து பார்த்திங்கன்னா இது குட்டி போட்டிருக்கு, இது 2வது ஈத்து, இது 3வது ஈத்து, இது மாதிரி தான் குட்டி போட போகுது சொல்கிற எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நான் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் முயலை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபைனலி இவங்க பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் குட்டி போட்டாங்க. நியூசிலாந்து ஒயிட்டு ஃபுல் நல்ல சைஸ், ஒரு 2.5 கிலோ வரைக்கும் இந்த முயல் இருந்துச்சு. இவங்க குட்டி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, கலரும் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ முயல் வந்து முடியோட போட்டிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடியோட இல்லை, ஒரு குட்டியாக இருக்கனால அந்த கலர் உங்களுக்கு தெரியுது. இது பார்க்க ஃப்ளமி ஸ்மாக் இருக்கும், சின்ன மண் மாதிரி இருக்குது, வளர்ந்தால் தான் தெரியும். வயிறை பாருங்கள் எப்படி கொழு கொழுன்னு இருக்கு பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமே இல்லாமல் இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக பால் குடிச்சிருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி பார்க்குறதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் முயல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் வயிறு நல்லா நிறைஞ்சிருக்கணும். இதை நீங்கள் ஒரு 11 to 12 நாள் ரெகுலராக செக் பண்ணணும் குடிச்சிருக்கான்னு. ஒரு குட்டினால ஓகே, 7 குட்டினா 7 குட்டி நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் குடிக்காத குட்டிக்கு நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குட்டிகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முயல் வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.